சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை மனக்கசப்பெல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் கூட அவர் போன் எடுத்து பேசுவாரே, இப்பயே இப்படி பண்றாரு. மா, இங்க நின்னு என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? உன்னை எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ போ, நான் வரேன். அப்படிலாம் போக முடியாது. கையில அக்கா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. நான் இங்க தானடி இருக்கேன், வரேன், நீ போ. ஏமா, என்ன ஆச்சு? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, நான் வரேன். என்னாச்சு? அக்கா கூட்டிட்டு வர சொன்னாங்க, இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. என்னம்மா? என்ன ஆச்சுமா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லடா, கையலோட கல்யாணத்துக்கு துணி எடுக்க ஆரம்பத்துல இருந்தே கோவமா இருந்த வேதவல்லி சம்பந்தியே வந்துட்டாங்க. ஆனா தர்மலிங்கம் மாமாவும் வடிவக்காவும் வராதது என்னோட மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்னதான் இருந்தாலும் அவர் தானே நம்ம வீட்டுக்கு மூத்தவரு. அவர் இங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குடா. நானும் 2-3 வாட்டி போன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மா, அவங்களுக்கு வர விருப்பம் இல்லனா விட. எதுக்கு போய் கெஞ்சி கூத்தாடணும்னு நினைச்சிட்டு இருக்க? அப்படி அவங்க வந்தா மட்டும் என்ன கிழிச்சிட போறாங்க? சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டு அக்காவை டென்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்பதான் அக்கா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட துணியை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் இப்படி ஃபீல் பண்ணலாமா? அங்க வா, ஜாலியா சேர்ந்து Dress எடுக்கலாமா? ஆனந்தி, பயமுடு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மா சொல்றதுதான் சரி. பெரியப்பா பெரியமா பேருக்காச்சும் சபையில எல்லா இடத்துலயும் நிக்கணும். கோவமா இருக்கிறவங்கள சமரசம் பண்ணி இப்ப நம்ம வர வைக்கலன்னு வையேன், அது பெரிய ஈகோவா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். கையிலோட கல்யாணத்துக்கு அடுத்து நடக்க போற நல்லது கெட்டதுக்கு இப்படி எதுக்குமே வராம போயிடுவாங்க. நீ இருமா, நான் ஒரு தடவை பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். இந்த பாசக்கார கும்பல திருத்தவே முடியாது.